நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்த ஒரு நாயினால் தீர்க்கப்பட்ட வழக்கு என்பதைப் போலவே இதுவும் ஒரு நாயினால் தீர்க்கப்பட்ட வழக்கு தான். தன்னோட ஓனரை கொலை செஞ்ச கொலைக்காரனை கண்டுபிடிக்க ஈஸியாக கேஷாங்கிற ஒரு 3 வயசுன்னு மதிக்கத்தக்க டாக் ஹெல்ப் பண்ணியிருக்கு. மர்டரான சீனில் எந்தவித தடயமும் போலீஸ்க்கு கிடைக்கல. கேஷாவும் மர்டர் சீன்லேருந்து 20 மைல்கள் தள்ளி தான் போலீஸுக்கு கிடச்சிருக்கு. இப்படி இருந்தும் எப்படி கேஷாவால் தன்னோட எஜமானனை கொன்ன மர்டரரை காண்பிக்க முடிஞ்சது? இருபத்தெட்டு வயதே நிரம்பிய ஜான் என்பவர் டெக்சாஸில் தனியாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவர் தான் கூடவே உயிருக்கு உயிராக வளர்த்தது தான் கேஷா என்கின்ற ஒரு நாய். அந்த நாய்க்கு 3 வயசு தான் ஆகியிருந்திருக்கு. ஜானுக்கு பலவித கெட்டப்பழக்கங்கள் இருந்தாலும் புத்தி இருக்கிற நெய்பர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்ந்துக்கிட்டு வந்திருந்திருக்காரு. ஜானுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பழக்கம் இருந்திருக்கு. விதவிதமான கன்களை கலெக்ட் செய்யும் பழக்கம்தான் அது. ஜானோட வீட்டில் ஏகப்பட்ட கன் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்துருக்காரு. எப்போவுமே ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, எப்பயோ ஒரு நாள் நீ சாவ போகிறேன்னா அது இந்த கன்னால் தான் இருக்கும் அப்படின்னு கிண்டலுக்காக அடிக்கடி ஜான் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள் நிஜமாகவே அது நடந்தும் இருக்கு. எப்போவுமே ஜான் தன்னோட அம்மாவை மாதத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணிட்டு வந்திருந்திருக்காரு. ஆனால் ஜானோட அம்மா கொஞ்ச நாளாக கவலையில் இருந்திருக்காங்க. ஏன்னா ஜான் 2 மாதமாக அவங்கள பார்க்க வரலை, ஃபோன்ஸையுமே அட்டன் பண்ணலை. இதனால் 3வது மாதம் ஜானோட அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனடியாக ஜானோட வீட்டுக்கு போகிறாங்க போலீஸ். அங்கே ஜானோட வேன் அங்கே இருக்கிற பார்க்கிங்கில் நிற்கிறதையும் பார்க்குறாங்க. வீட்டு கதவை தட்டி ஜான் வெளில வந்து கதவை திறக்காதவனால வீட்டுக்குள்ளே நுழைய முயற்சி செய்கிறாங்க போலீஸ். அப்படி அவங்க நுழைஞ்சு உள்ளே போனதுமே அங்கே அவங்களுக்கு பலத்த துர்நாற்றம் வீச தொடங்கியிருக்கு. உடனேவே போலீஸுக்கு தெரிய வருது, இங்கே யாரோ இறந்து கிடக்கிறாங்க என்பது தான். வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது சோஃபாவில் யாரோ ஒருத்தர் டிவி பார்த்த மாதிரி படுத்து கிடக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. அவரோட உடம்பு முழுவதும் பெட்ஷீட்டால் கவர் பண்ணியிருக்கிறதையும் பார்க்குறாங்க. பெட்ஷீட் எடுத்த போலீஸுக்கு பலத்த அதிர்ச்சி. ஏன்னா முற்றிலுமாக சிதிலமடைஞ்சு போன ஒரு உடம்பு போலீஸுக்கு தெரிய வருது. அது ஜானாக தான் இருக்கும்னு யோகிக்கிறாங்க. பின்னந்தலையில் 2 குண்டடிப்பட்டு இறந்து போயிருக்காரு ஜான். வீடு முழுக்க சோதனை பண்ண போலீஸுக்கு எல்லா பொருளுமே அங்கங்கே இருந்திருக்கு. ஆனால் ஜான் ரொம்ப ட்ரெஷராக பார்த்துக்கிட்டு வந்த அந்த கன் கலெக்ஷன்ஸ் காணாமல் போயிருக்கு. எப்படியும் அந்த கலெக்ஷன்ஸோட வர்த்து 50 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் இருக்கும்னு ஜானோட அம்மா போலீஸுக்கு தெரிவிக்கிறாங்க. ஜான் எப்போவுமே ஒரு கன்னை வாங்கி அதை ரிப்பேர் செய்து அது மேலே தங்க முலாம் பூசி அந்த கன் மேலே வைரக்கற்கள் பதிச்சு இப்படி வித்தியாசமாக கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கன்னையுமே வச்சுருந்துருக்காரு. அது அவர் பெரிய சொத்தாக தான் மதித்து வீட்டில் வச்சுருந்துருக்காரு. ஜான் இதே மாதிரி ஒரு பெரிய சொத்தாக மதித்த அந்த 3 வயது மதிக்கத்தக்க கேஷா என்கிற நாயுமே காணவில்லை. இப்போ தான் போலீஸுக்கு தெரிய வருது, இந்த வீட்டிலிருந்து 20 மைல்கள் தள்ளி 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாக் கிடைக்கப்பட்டிருக்கு என்பதை. அந்த டாகை ஜானோட அம்மா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, அது கேஷா தான் என்று. போலீஸ் இன்னொரு விஷயம் கவனிக்கிறது என்னென்னா, பார்க்கிங்கில் நின்றுருந்த ஜானோட வண்டியில் அந்த டாக் லீஷும் அந்த வண்டியில் கிடச்சிருந்துருக்கு. இதனால் போலீஸ் நம்புறது என்னென்னா, ஜானை கொலை செஞ்ச கொலைக்காரன் அந்த டாகை அந்த வேனில் ஏற்றிக்கிட்டு போய் 20 மைல்கள் தள்ளி அப்பால் அந்த டாகை ரிலீஸ் செய்துவிட்டு திரும்பவும் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து ஜானோட பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்தியிருக்காருன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஆனால் எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் இந்த நாயினால் தான் எஜமானனை கொன்ன கொலைக்காரனை கண்டுபிடிக்க முடியுமான்னு போலீஸ் ரொம்பவும் யோசிக்கிறாங்க. ஜானோட அட்டாப்சியில் ஜான் இறந்தது என்னைக்குன்னு போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ஜானோட உடம்பு ரொம்பவும் சிதிலம் அடைஞ்சதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஆனால் ஜானோட அம்மா ஜானுக்கு தொடர்ந்து கால் பண்ண முயற்சி செஞ்சிட்டு இருந்தப்போ
ஜான் கடைசியாக ஃபோனை எடுக்காமல் போனது ஜனவரி 22ன்னு போலீஸுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் காணாமல் போன ஜானோட நாயான கீஷா ஜனவரி 22ஆம் தேதி தான் அங்கே இருந்த சிலரால் பார்க்கப்பட்டு போலீஸ் கையில் ஒப்படைக்கவும் பட்டிருக்கு. இதனால் போலீஸ் நம்புறது என்னென்னா ஜான் ஜனவரி 22 அன்னைக்கு யாராலையும் சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு என்பது தான். கண்டிப்பாக ஜானுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்கணும்னு போலீஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா ஜானோட வீட்டை உடச்சிக்கிட்டு உள்ளே போனதுக்கான எந்த தடயமுமே போலீஸுக்கு கிடைக்கல. இப்போ போலீஸோட சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இந்த எவிடன்ஸை வச்சு வர்றது 2 பேர் தான். ஒருத்தர் ஜானோட ஃப்ரெண்டான ஆண்ட்ரூ, இன்னொருத்தர் ஆண்ட்ரூவோட ஒய்ஃபான ஷரன். 2 பேரோட அலிபீஸையும் செக் பண்ணுறாங்க போலீஸ். அப்போ ஷரன் சொல்கிறது என்னென்னா, ஜான் இறந்து போன அந்த ஜனவரி 22க்கு 3 நாள் முன்னாடி ஆண்ட்ரூவை ஷரன் தான் ஜானோட வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் 2-3 நாள் கழித்து வந்து ஆண்ட்ரூவை ஜானோட வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணிட்டும் போயிருக்காங்க. அப்போ ஷரனுக்கு ஜான் இறந்து போயிருப்பாரோன்னு எந்த ஒரு சந்தேகமும் வரலன்னு போலீஸுக்கு தெரிவிக்கிறாங்க. ஜானோட ஃப்ரெண்டான ஆண்ட்ரூ கிட்ட கேட்டப்ப ஜான் நல்லபடியாக பேசி தன்னை வழி அனுப்பி வச்சதாக தான் ஆண்ட்ரூவும் சொல்கிறாரு. 2 பேருமே பொய் சொல்கிறாங்களோன்னு போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஷரன் கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறத போலீஸ் உணர்றாங்க. ஷரன் எதுக்காகவோ பயந்து பேசுகிறதா போலீஸ் நினைக்கிறாங்க. அதனால் ஆண்ட்ரூ இல்லாமல் ஷரனை தனியாக விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க போலீஸ். இதற்கான ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து ஷரனை தனியாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு போலீஸ்க்கு கிடைக்கிது. அப்போ தான் ஷரன் அந்த பகிரங்கமான உண்மையை போலீஸுக்கு தெரிவிக்கிறாங்க. அது என்னென்னா, ஜான் இறந்து போன ஜனவரி 22ஆம் தேதி ஜானோட வண்டியை ஓட்டிக்கிட்டு ஷரன் போய் ஆண்ட்ரூவை பிக்கப் பண்ணுறதுக்காக ஜான் வீட்டோட பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஜானோட ஃப்ரெண்டான ஆண்ட்ரூ ஜானோட வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்து பார்க்கிங்கில் பார்க் பண்ணதாகவும், அது மட்டும் இல்லாமல் ஜானோட வீட்டுக்குள்ளே போய் ஜான் வச்சிருக்கிற அந்த ப்ரைஸ்டு பொசிஷனான அந்த கன் கலெக்ஷனை எடுத்துக்கிட்டு வந்து தான் வண்டியில் ஏறினதாகவும் சொல்கிறாங்க ஷரன். ஆண்ட்ரூ தாங்க தாக்குவாரோன்ற பயத்தில் இதை போலீஸுக்கு முன்னாடியே தெரிவிக்க முடியலன்னு ஷரன் தெரிவிக்கிறாங்க. ஷரன் சொல்கிற மற்றொரு தகவல் என்னென்னா, ஆண்ட்ரூ அந்த கன் கலெக்ஷனை எடுத்துக்கிட்டு அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு கிளம்பினதாகவும் சொல்கிறாங்க. அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், மற்றபடி அங்கே ஏர்போர்ட்டில் கிடைச்ச டாக்ஸி டீட்டெயில்ஸை வச்சு ஆண்ட்ரூ எங்கே போயிருப்பாருன்னு போலீஸால் ட்ராக் பண்ண முடியுது. அவங்க ட்ராக் பண்ணி போன இடத்துல அங்கே தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான தடயமும் கிடைக்கிது. ஜானோட வீட்டில் காணாமல் போன அந்த கன் கலெக்ஷன் பாக்ஸ் ஆண்ட்ரூ யாரோ ஒருத்தருக்கு விற்றுருக்காரு. அவர் அந்த பாக்ஸை தான் வீட்லேயே வச்சுருந்துருக்காரு. பலாயிரக்கணக்கான டாலர்ஸை இதுக்காக ஆண்ட்ரூவுக்கு கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. ஆண்ட்ரூ அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்பவும் எங்கே போனாருன்னு ஷரனுக்கும் தெரியலை. இப்போ அந்த கன் கலெக்ஷன் பாக்ஸை எக்ஸாமின் பண்ணுறாங்க போலீஸ். ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷனில் தெரிய வருது என்னென்னா, அந்த கன் கலெக்ஷன் பாக்ஸ்க்குள்ளே சில ஹேர் மாதிரி விஷயங்கள் போலீஸ்க்கு கிடைக்க வருது. மைக்ரோஸ்கோப் எக்ஸாமினேஷன் பண்ணதில் அது ஒரு டாகோட ஹேர்னும் போலீஸ்க்கு தெரிய வருது. அந்த டாகோட ஹேரை கேஷாவோட ஹேரோட டிஎன்ஏ கம்பேரிசன் பண்ணுறாங்க போலீஸ். 2மே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கன் கலெக்ஷனுக்குள்ளே ஒரு சின்ன நோட் புக்கும் கிடைக்கிது. அதில் எந்தெந்த கன் எப்போ பர்ச்சேஸ் பண்ணது, எப்போ கஸ்டமைஸ் பண்ணது, அதில் சில்வர் கோட்டிங் அடித்த டேட், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் போலீஸ்க்கு கிடைக்கிது. அந்த ஹேண்ட் ரைட்டிங் இறந்து போன ஜானோடதாக இருக்கும்னு போலீஸ் நம்புகிறாங்க. அவரோட வீட்டில் கிடைச்ச சில புக்ஸோட கம்பேரும் பண்ணுறாங்க போலீஸ். 2 ஹேண்ட் ரைட்டுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இந்த எவிடன்ஸ்களை வச்சு ஆண்ட்ரூவை அவரோட வீட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். ஆண்ட்ரூ கோர்ட்டில் உண்மையை ஒத்துக்கிறாரு. அந்த கன் கலெக்ஷனுக்காக தான் நண்பனை கொன்னதாகவும் சொல்கிறார். ஆண்ட்ரூக்கு 35 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்குது போலீஸ். உண்மையை போலீஸுக்கு லேட்டாக சொன்ன ஷரன் மீது 6 மாதங்கள் சிறை தண்டனை கொடுக்குது கோர்ட். இந்த வழக்கில் கேஷா ஒரு முக்கியமான சாட்சியாக அமையுது.